750 கோடி மனிதர்களுக்கும் ஆதாரம் ஒன்றே ஒன்றுதான். அது நம் மூச்சு. நம்முள் நுழைந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி நம்மை உயிருடன் காக்கும் அற்புதமான உறுப்பு நுரையீரல். இதை புரிந்து கொள்ளாமல் வாழ முடியுமா? இதை எளிதாக புரிந்து கொண்ட பள்ளி மாணவர்களின் அனுபவத்தை பாருங்கள். 5000 குழந்தைகள், 50 ஆசிரியர்கள், 45 இடங்களில், 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 1 மணி நேர கற்றல் மற்றும் செயல் அனுபவம். இது ஒரு புரட்சியின் தொடக்கம். பசுமை புரட்சி, வெள்ளை புரட்சி போல இப்பொழுது நுரையீரல் ஆரோக்கியத்துக்கான பிங்க் புரட்சி. ஏனெனில் சுவாசம் நமது ஜீவாதாரம், நல்ல வாழ்க்கையின் அஸ்திவாரம். 30 கோடி முகமுடையாள், 130 கோடி முகமுடையாள், உயிர் மொய்புறம் ஒன்றுடையாள். 130 கோடி முகமுடையாள், உயிர் மொய்புறம் ஒன்றுடையாள். இவள் செப்பு மொழி 18 இவள் செப்பு மொழி 22 எழிற் சிந்தனை ஒன்றுடையாள். இவள் செப்பு மொழி 22 எழிற் சிந்தனை ஒன்றுடையாள். நாவினில் வேதம் உடையவள், கையில் நலம் திகழ்வாளுடையாள். நாவினில் வேதம் உடையவள், கையில் நலம் திகழ்வாளுடையாள். தன்னை மேவினர் கிண்ணருள் செய்பவள், தீயரை வீட்டிடு தோளுடையாள். தன்னை மேவினர் கிண்ணருள் செய்பவள், தீயரை வீட்டிடு தோளுடையாள். கற்றை சடை மதி வைத்த துறவியை கை தொழுவாள். ஒரு டீச்சரா நான் இந்த ஆக்டிவிட்டி மூலமா என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பெரிய பெரிய விஷயத்த பசங்க கிட்ட கண்டிப்பா அவங்க மனசுல பதிற மாதிரி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, புகைப்பிடிக்கிறதுனால அழகான நம்ம நுரையீரல் அசிங்கமாவும் அசுத்தமாவும் ஆகுது அப்படின்றத மாணவன் புரிஞ்சுக்கிட்டான். டீச்சர், நான் எங்க தாத்தாட்ட போய் புகைப்பிடிச்சா உன்னோட அழகான நுரையீரல் இந்த மாதிரி அசுத்தமா மாறிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் டீச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட ஆக்டிவிட்டி மாணவர்களுக்கு இடையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு.